ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இப்போ இருக்கக்கூடிய மழையும் வெயிலும் கலந்த மாதிரி ஒரு கிளைமேட்டுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமான நல்ல டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, நைட்டு டின்னருக்கு எதுக்கு வேணால் செய்து கொடுக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதில் வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, உடச்ச வேர்க்கடலை தோல் நீக்கி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கினா போதுங்க. ரொம்ப வெங்காயம் சுருள வதங்க வேணாம். கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம எந்த கப்பால் மாவு எடுக்க போகிறோமோ அந்த கப்பால் 1 கப்பு மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு மாவு எடுக்கிறதுனால அதே 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களோட உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்த பிறகு நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி கேழ்வரகு மாவு சேர்த்து தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம். இதே ரெசிபி நீங்கள் அரிசி மாவுலையும் செய்யலாம், கேழ்வரகு மாவு அரிசி மாவு கலந்தும் செய்யலாம். நான் இன்றைக்கி முழுக்க கேழ்வரகு மாவு சேர்த்து தான் இந்த ரெசிபி பண்ண போகிறேன். இப்போ கொதி வந்த பிறகு 1.5 கப்பு தண்ணி ஊற்றினா அதே 1.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அப்படியே மிதமான தீயில் 1 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம ரொம்ப சுருள கலந்துட்டு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான். இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில், மழையும் வெயிலும் கலந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நல்லா கொஞ்சம் உடம்புக்கு சூடு தரக்கூடிய இந்த கேழ்வரகு வச்சு நீங்கள் டிஃபனாகவோ அல்லது ஸ்நாக்ஸாகவோ செய்து கொடுங்க. உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இப்போ இது 1 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கலரும் போது மாவு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற விட்டுட்டு கையால் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகாய் கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாவு கலந்து உருண்டை பிடிச்சி வேக வச்சு கொடுக்கலாம். நல்லா நம்ம இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவை நல்லா தணிஞ்சிட்டு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ உருட்டி திரும்ப இதை நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் நல்லா இது கடைஞ்சி கொடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடிஷாக நீங்கள் வேர்க்கடலை சட்னியோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எப்பயுமே கேழ்வரகு மாவுக்கும் அந்த வேர்க்கடலைக்கும் ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. நீங்கள் கேழ்வரகு மாவில் களி பண்ணிவிட்டு வேர்க்கடலை சட்னி போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம சைடிஷாக வேர்க்கடலை சட்னி தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் நான் உருண்டை உருட்டி இட்லி பிளேட்டில் வச்சுருக்கேங்க. இட்லி பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்க எல்லா மாவும் ஒன்றாவே அடுக்கி வச்சுக்கலாம். அடுக்கி வச்சு நம்ம எப்பயும் வேக வைக்கிற மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு கலக்கும் போதே ஓரளவுக்கு வெந்து போச்சு. இதை நம்ம இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுக்கும்போது இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் காலையில் செய்துட்டு ஈவினிங் சாப்பிட்டா கூடமே இது ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் நல்லா மிருதுவாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் பண்ணும்போது. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையே தோல் நீக்கியிருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு காரத்துக்கு 1 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும், தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் தாளிப்பு சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். நான் தாளிப்பு எதுவும் ரெடி பண்ணலை. இது அப்படியே தான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ அதே சமயம் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளும் நல்லா வெந்து வந்துருச்சு. மேலே நல்ல ஒரு ஷைனிங் கோட் வந்திருக்கு பாருங்கள். இது வெந்து எடுக்கும்போது அந்த கல் மாதிரிலாம் இருக்காதுங்க. அவ்வளோ சாஃப்டாக மிருதுவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டீ காஃபியோட ஸ்நாக்ஸுக்கும் சர்வ் பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் நைட்டு டின்னருக்கு எதுக்கு வேணால் செய்து கொடுக்கலாங்க. ரொம்ப சூப்பரான இந்த கேழ்வரகு கார கொழுக்கட்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.